பர்கர், பீட்சா, பிரியாணி போன்ற உணவுகள் நாட்டின் தேசிய உணவு போல மாறி வரும் சூழலில் அதற்கு நிகராக தாத்தா பாட்டிகளின் விருப்ப உணவாக திகழ்ந்த பழைய சோறு மீண்டும் மக்களிடையே மெல்ல பிரபலமாகி வருகிறது. பழைய சோற்றில் அப்படி என்னதான் இருக்கிறது? ஏன் சூப்பர் உணவாக மாறி வருகிறது? இதோ இந்த தொகுப்பில் அது குறித்து விரிவாக பார்க்கலாம். கல்லூரிகளில் சமையல் போட்டி நடத்துவது போல சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பழைய சோறு தயாரிக்கும் போட்டி நடத்தப்பட்டுள்ளது. இப்போட்டியில் மாணவிகள், பேராசிரியர்கள் என 120க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். உடல் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் பழைய சோறை விதவிதமான அரிசிகளில் தயார் செய்து போட்டியாளர்கள் அசத்தினர். இந்த இளம் தலைமுறைகளுக்கு நாம் இதை கொண்டு செல்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சாப்பாடோட உடல் குளிர்ச்சியா இருக்கும். கேஸ் ப்ராப்ளம் உள்ளதே நம்ம ரொம்பவே தவிர்த்திடலாம். இது மூலமா உடல் சம்பந்தப்பட்ட நோய்களையும் ரொம்ப தவிர்த்திடலாம். பழைய சோறை செய்து காட்சிப்படுத்தியது மட்டுமில்லாமல் பழைய சோறை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் போட்டியாளர்கள் விளக்கினர். டேப்லெட்ஸை விட இந்த மாதிரி பழைய சாப்பாடே 6 to 8 வீக்ஸ் வரைக்கும் நாங்க இதுதான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ கிரானிக் டிசீஸ் கியூர் பண்றதே இந்த பழைய சாப்பாடு தான். அப்புறம் இந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, டைஜஸ்டன் ஆகாம இருக்கிறவங்களுக்கு அந்த தயிர் போட்டு சாப்பிடும் போது அது இன்னும் ஃபாஸ்டா டைஜஸ்ட் ஆகும். குழந்தைங்க நிறைய பேர் பழைய சோறு அப்படின்னு அது ரொம்ப ஒரு மாதிரி தாழ்வா பாக்குறாங்க. அது பார்க்க கூடாதுன்றதுக்காக தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இப்போ இருக்கிற நம்மளோட டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் நம்ம கொடுத்தோம்னா, இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய ஃபிளேவர்ஸ் வேணும், டேஸ்டியா வேணும், வெரைட்டிஸ் வேணும். சோ அந்த வெரைட்டி நான் கொண்டு வரணுன்றதுக்காக தான் நான் இந்த இடத்துல பங்குபட்டு, அதுதான் என்னோட மெயினா ஒரு இதுவா இருந்தது, இன்ஸ்பிரேஷனா இருந்தது. நம்ம வெரைட்டி கொடுக்கணும். மருத்துவ ஆராய்ச்சி துறை மற்றும் இரைப்பை, குடல், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பிரிவு சார்பில் இந்த போட்டி நடத்தப்பட்டது. அந்த பிரிவின் இயக்குனர் ஜஸ்வந்த் போட்டியாளர்கள் தயாரித்த பழைய சோற்றை ருசி பார்த்தார். உணவுல நல்ல உணவு பழைய சோறு, அது எல்லாமே கொடுத்துரும். அந்த பாக்டீரியாவே எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும், விட்டமின்ஸ் இருந்து எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். இதை பாத்தீங்கன்னா நான் வெஜிடேரியன், அசைவம் சாப்பிடுறது விட்டமின் பி, அவங்க மட்டும் விட்டமின் B12 கிடைக்கும், சைவங்களுக்கு கிடைக்காது. அவங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னா இந்த பாக்டீரியா தான் சிந்தேசிஸ் பண்ணி கொடுக்குது, உடல் உள்ள பாக்டீரியா. பழைய சோறு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த போட்டி ஏற்பாடு செய்ததாக இரைப்பை, குடல், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பிரிவு இயக்குனர் ஜஸ்வந்த் கூறினார். பழைய சோற்றில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் நோய்களை தடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.